இன்றைய தியானம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி ஜெபத்தில் நம்ம பயன்படுத்துவோம். என்ன வார்த்தை? நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையேன்னு சொல்லுவோம். இங்கு எரேமியா புலம்பலில் எழுதுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும்? பிரியமானவர்களே, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது, என் குடும்பம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. என்னால் சொல்ல முடியும், என் மேலே கர்த்தர் காட்டுகிற அளவற்ற கிருபை, அளவற்ற இரக்கம், அது ஒரு நாளும் சொல்லிகிட்டே போகலாம் பிரியமானே. அப்படி உங்களால் கூட சொல்ல முடியும் இல்லையா? இன்னைக்கு முழுக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிர்மூலமாகாது இருக்கிறது அப்பா உங்கள் கிருபை, உங்கள் இரக்கத்துக்கு முடிவில்லை, நான் ருசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பிரியமானே. நீங்கள் அதை எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், எப்படி தேவனாகிய கர்த்தர் அவங்கள நிர்மூலம் ஆக்காமல் கிருபையாக காத்தார்னு சொல்லி அவர் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவர் முடிக்கிறத 15ஆம் வசனம் மட்டும் நீங்கள் 8லேருந்து வாசிக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளிலே இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன்னு சொல்றார். 8ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க பெரியமாளே. அப்படியே நம்ம வாழ்க்கை தான் அது. இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையும் கூட. அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் படிச்சு பார்த்து ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம் பிரியமாள், நன்றி மாத்திரம் சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் வாங்க, 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அந்த அவர்கள்ன்ற இடத்துல என்ன நான் வச்சு பார்க்குறேன், என் குடும்பத்தை வச்சு பார்க்குறேன். என் கணவர், என்னை, என் பிள்ளைகளை, என்னுடைய சொந்த பந்தங்களை, இதை அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை அழிச்சு போட்டிருக்கணும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு. ஆனால் நம்மளை அழிக்கலைங்க, நம்மளை அழிக்கலை. என்னை அழிக்கலை, உங்களை அழிக்கலை. ஏன்? அவருடைய இரக்கம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கமுள்ளவராக இருந்தவர் எனக்கு உங்களுக்கும் இருந்தார் இல்லையா? அவர்கள் அக்கிரமத்தை மன்னிச்சாரே, நம்ம அக்கிரமத்தை மன்னிச்சார் இல்லையா? அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார்னு சொல்லி பார்க்குறோம். என் குடும்பத்தின் மேலே, என் மேலே பர்சனலாக அவருடைய கோபத்தை முற்றிலுமாக விலக்கி விட்டார். அப்போ நான் எவ்வளவு அந்த கிருபையை ருசிக்கிறேன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு வாஞ்சை, வைராக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நான் ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி படித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். 7ஆம் அதிகாரம் 18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். இந்த வார்த்தையை என்னுடைய பெயரை அங்கே வச்சு, ஆண்டவரே, ஏன் மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவர் யாருப்பா? தேவன் யாருப்பா? யாரும் இல்லைப்பா. எனக்கு கிருபை செய்ய விரும்புகிறபடியால் நீர் என்றைக்கும் என் மேலே கோபம் வைக்கல ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவேன் பிரியமானே. அடுத்த வசனமும் படிப்பேன். 19ஆம் வசனம் பாருங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேலே வச்ச இரக்கம், கிருபை, தயவு, நம்ம பாவத்தெல்லாம் ஆழ்கடலில் தூக்கி போட்டதை நினச்சி கோபத்தை எடுத்துட்டாரே, எல்லாவற்றையும் நினச்சி மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் மரியாள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. யாருக்கா? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், வாழ்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், தலைமுறைக்கும் என்னுடைய இரக்கம் உனக்கு உண்டு, உன் குடும்பத்துக்கு உண்டு. கர்த்தாவே, அந்த இரக்கத்தை நாங்கள் என்னாலும் காத்துக்கொள்ள, அந்த கிருபையை என்னாலும் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா பிரியமானவர்களே? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். புலம்பல் 3:22 அடிக்கடி நாங்கள் ஜெபத்தில் பயன்படுத்துகிறோம். அடிக்கடி எங்கள் நாவில் உச்சரிக்கிற ஒரு வார்த்தைப்பா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்பா, என்னையும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நிர்மூலம் ஆக்காமல் உம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றி, உம்முடைய இரக்கங்களை அளவில்லாமல் கொடுத்து எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்த அந்த மகா பெரிய உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக, இரக்கங்களுக்காக பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. கோபத்தை நீங்க எங்க மேல வைக்கல ஆண்டவரே. நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகிறதில்லை என்று மல்கியா 3:6 நாங்கள் வாசிக்கிறது போல, நாங்கள் நிர்மூலம் ஆகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அன்பு இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கும், என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாருக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தை தருவீராக. உமக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருடைய தலைமுறையும் உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால் காக்கப்படுவார்கள் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.